சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பொது தேர்தலை நடாத்துவதற்கு போதிய அளவு பணமில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது தேர்தல் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பொது தேர்தல் நடாத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடாத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச மன்னிப்பு கோரியுள்ளார். 41 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இன வன்முறைகள் தொடர்பில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் ராஜபக்ச இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நாட்டை இருண்ட யுகத்திற்கு இட்டுச் சென்ற கருப்பு ஜூலை கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவங்கள் இடம்பெற்ற போது அமைச்சராகவோ அரசியலிலோ இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாட்டின் பொறுப்பு வாய்ந்த ஓர் பிரஜை என்ற வகையில் அமைச்சர் என்ற ரீதியிலும் தாம் தமிழ் மக்களிடம் இந்த சம்பவங்களுக்காக மன்னிப்பு கோருவதாக விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் சிலர் அரசியல்வாதிகளின் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் என கள்ளக்குடாத்தி ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் தெக்வெல்ல பகுதியில் 2014ஆம் ஆண்டு அரேபிய வர்த்தகர் ஒருவரை நாம் சந்தித்த போது இலங்கை மீது ஆபத்தான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு ஒரு பயங்கரவாத குழுவினர் திட்டமிட்டு வருவதாக அவர் கூறியிருந்ததாக ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த அரேபிய வர்த்தகரின் வலியுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு செயலாளரிடம் இந்த விடயத்தை நாம் தெரியப்படுத்தியும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தான் ஆட்சிக்கு வந்ததும் முதற்கட்டமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதாக அனுர ஜப்பானில் வைத்து தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் சுமார் ஒரு வாரமாக லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக எரிவாயு பாவனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமை காரணமாக தாங்கள் மிகவும் அசௌகரியங்களுக்குள்ளாகியுள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலை குறித்து லிட்ரோஹாஸ் நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் போக்குவரத்து பிரச்சினை காரணமாக சில பகுதிகளுக்கு எரிவாயு விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தற்போது போக்குவரத்து பிரச்சினை தீர்ந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் உரிய முறையில் எரிவாயு விநியோகம் இடம்பெறுவதாகவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை விசேட கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பிலும் அதற்கான திகதியை நிர்ணயிப்பது தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் தினம் தொடர்பிலும் அறிவிக்கப்படக்கூடிய சாத்தியம் உண்டு என கூறப்படுகின்றது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தினம் தொடர்பில் இந்த வார இறுதிக்குள் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தாம் ரணில் விக்ரமசிங்கவை நன்றாக அறிந்தவர் எனவும் அதனால் நிச்சயமாக 100% அவர் போட்டியிட மாட்டார் என்பதை உறுதிபட கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆதரவின்றி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் வேறு ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கான சாத்தியங்கள் தென்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
40 அடி கொள்கலனில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் 20,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொதுமக்களின் அமைதியை பேணும் நோக்கில் முப்படையினரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ளது. அதற்கமைய இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையின் சகல உறுப்பினர்களும் நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை நேற்று முதல் அமலாகும் வகையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை கையாள்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சம்பள கொடுப்பனவுகளை திருத்துவதற்கான முன்மொழிவுகளை கோர ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான விண்ணப்ப படிவத்தை ஜனாதிபதி அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.presidentoffice.government.lk இலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் அனைத்து முன்மொழிவுகளின் மென்பிரதியை PDF வடிவில் மின்னஞ்சல் முகவரிக்கு 9/8/2024 அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுப்புமாறு ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை 2016ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அதன்படி தனியார் துறை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதியம் 17,500 ஆக உயரும். தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை 700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு 2016ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்தத்திற்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அண்மையில் நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிட பரீட்சை திணைக்களம் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்த நேற்று கோமாகமவில் தெரிவித்துள்ளார். விடைத்தாள் திருத்துபவர்களுக்கான கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அதனை எதிர்த்து ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 12 மாவட்ட தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பு மல்லலசேகர மாவட்டத்தில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் நேற்று இரவு இடம்பெற்றதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி வேறு வேட்பாளரை நியமித்தால் பெரும்பான்மை கருத்துக்கு எதிராக சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை தெரிவிக்க அவர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவையான அமைப்பு ரீதியான செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் அந்த சபை உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இவ்வருட சிறுபோகத்தில் 61,075 ஏக்கர் பரப்பளவில் கீரி சம்பா நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களம் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் நெற்செய்கையின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடலில் இந்த விடயங்களை வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் கடந்த காலங்களில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு இருந்துள்ளது. இதனால் மாற்று அரிசியை இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்தது. கீரி சம்பா அரிசி என்பது இந்த நாட்டில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஹோட்டல்களால் பரவலாக பயன்படுத்தப்படும் அரிசி வகையாகும். ஆனால் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் விலையும் அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இவரிடம் கீரி சம்பா நெற்பயிர்களை அதிகளவு நெற்செய்கைகளில் பயிரிட விவசாய திணைக்களம் திட்டமிட்டுள்ளதுடன் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என சிவில் சமூக ஆர்வலர் நாகானந்த கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இணைய சேவையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் அது ஏற்படுத்திய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 9வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஏற்றுக்கொண்டமை பிழையானது என கூறி மன்னிப்பு கோருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ள சூழலில் நீதித்துறையும் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று திரப்பனை, வியாங்கொடை, அகிக்கல மற்றும் மாத்தறை போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளது. ஏனையின் பிரதான வீதியின் கல்குளம் பகுதியில் வாகனம் ஒன்றில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை வியாங்கொடை நைவள ஒடுகம்புல வீதியில் பங்களாவத்த பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நாய் மீது மோதியதில் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 58 வயதான ஓட்டுநர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை காலி கொள்வு பிரதான வீதியில் அகிங்கல வெண்ணெலிக்கந்த சந்திக்கு அருகில் பேருந்து ஒன்று முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 39 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஓவிலிக்கந்த மாத்தலை வீதியில் வெளிக்கிண்ண 6ஆம் தூண் பிரதேசத்தில் பேருந்து மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மாத்தளையில் இருந்து கல்கொல்ல நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று பேருந்து தரிப்பிடம் ஒன்றில் பயணிகளை இறக்கிவிட்டு முன்னோக்கி சென்ற நிலையில் குறித்த பேருந்தில் இருந்து வீதியை கடக்க முற்பட்ட பெண் குறித்த பேருந்தின் சில்லில் சிக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளார். 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மகளின் தந்தை நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். பசறை வெல்கொல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 2 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதான நபரை கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் நடத்தையில் கடந்த 2-3 தினங்களாக மாற்றங்கள் காணப்பட்டுள்ளன. மாற்றம் குறித்து சிறுமியின் தாயார் கேட்டபோது, கடந்த 19ஆம் தேதி தாய் வயல் வேலைக்கு சென்றபோது தந்தையால் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சிறுமி தனது தாயிடம் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் தாய் பசறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின்படி சந்தேக நபரான தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.